பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. அவசர தேவைக்கு எரிபொருள் இல்லையாம், கியூஆர் இல்லாமல் இல்லை. அப்போ எங்கேயும் ரோட் வழியே வாகனம் நின்றா 10 பேர் மட்டும் நிற்கணும். கச்சேரி மட்டும் போயிட்டீங்க, உங்களுக்கு பெட்ரோல் நின்றுட்டு சரியா, நீங்கள் அந்தாண்டு அடிக்கலாது என்ன அடுத்த நாள் தான் நீங்கள் வரணும். அப்போ அதிலே போட்டு படுத்து கிடந்துட்டு அடுத்த நாள் பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும். பெட்ரோல் செட்டு பக்கத்தில் இருந்தாலும் அதான் நிலம். பொது பயன்பாடு ஆணைக்குழு சொன்னது மின் கட்டணம் ஏறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அதை விட கடந்த கால அரசாங்கங்கள் மின் கட்டணத்தை உழவு ஏற்றிருக்கிறது, நாங்கள் சட்டியாக குறைப்பு வந்த. ஆனால் மின்சார சபை சொல்லியிருக்கு 13.56% ஏற்றணும். இந்த அரசாங்கத்திலே நாங்கள் முற்றுமுழுதாக குற்றம் சாட்டவும் மேலாது. ஏன்னா அரசாங்கத்தால் வந்த விலை இல்லை, இது சர்வதேச ரீதியாக தான். ஆனால் என்னடா கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் முதலே இந்த வேலையில செஞ்சிருக்கலாம். மேலாது. விசர்நாய் கடிக்கு காலாவதியான தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டதா விசாரணை கோரும் மருத்துவர் தொழிற்சங்க கூட்டணியாம். உண்மையிலேயே கோட்டபாய ராஜபக்சோ, நாமல் ராஜபக்சோ விசாரணைக்கு அழைக்கப்படும் இனிமே தவிர தண்டனை கிடைக்குமாட்டா அங்கே ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. அது ஒன்றும் இல்லையடா, இந்த அவசரப்பட்டு சைக்கிள்களை ஜனம் கொண்டு வந்து போட்டு இந்த நேரம் தான் எனக்கு சைக்கிள்னு ஞாபகம் பெறுது. அப்போ செஞ்சுதாங்கட்டு நானும் அவசரப்பட்டு சைக்கிளோட கலட்டி போட்டு பாரத்துக்குன்னா அது கலட்டு போட்டு கையில். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போக பார்த்தா மனுஷன் மோட்டர் சைக்கிள் ஏறி அங்கே போய் பார்த்தா பெட்ரோல் இல்லை, அரைவாசிட்டு பக்கத்தில் பெட்ரோல் சைட் கிடந்தது. காலில் காயமாக கிடக்க அடிச்சு விடுங்க பார்த்தா அவனா அசைய மாட்டேன்ட்டான். கியூஆர் வேணுமாம், கியூஆர் இல்லாட்டி தங்களுக்கு பிரச்சனையா பண்றான். அவசர தேவைன்னு காட்டியிருக்க வேண்டிய அடே நீ அன்றைக்கு தந்தனா லிங்கு அதுக்குள்ள போய் பார்த்துனான்டாப்பா, அதுக்குள்ள கியூஆர் கிடந்தது. அது முந்தி 15 கியூஆராப்பா. இப்போ அந்த ஃபோன் நம்பரு மாற்றி கிடக்கு, அந்த மாற்றினதாவது வருது இல்லையா கியூஆர். அவசர தேவைக்கும் அடிக்க மாட்டேன், அவசர தேவைக்கும் அடிக்க மாட்டேன்னுவாங்களாப்பா. இது பெரிய சிக்கலாக முடிய போதுன்னு இன்றைக்கும் இந்த கியூஆர் பிரச்சனை இந்த பிரச்சனை மாதிரி கிணவேறு பிரச்சனை வந்திருக்கு. அவசர தேவைக்கு எரிபொருள் இல்லையாம், கியூஆர் இல்லாமல் இல்லை. கியூஆர் இல்லாமல் இல்லைன்னா போட்டு வச்சுக்காங்க பேப்பரில். என்னட்டா சனம் வந்து ஒரு அந்தரமாவதுக்கு போய் போலீஸு நிற்கிறாங்க, கேனுக்கையும் அடிக்கலான்ற ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன, இந்த கியூஆரை புல்லா எடுத்துட்டு 5 லிட்டரும் அடிக்க போனோம்னா 5 லிட்டர் அரைவாசியும் எடுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். சில பேர் ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த பொம்பளை பிள்ளைகள பெட்ரோலுக்கு இது இருக்குதானே பைக்கில் கொஞ்சம் தானே அடிக்கலாம், கொஞ்சம் அடிச்சுட்டு மிச்ச காசுக்கு அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வருது. ஏன்னா அவன் அப்படியே ஃபுல்லாக போட்டுருவான் தானே, அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அங்கே சிக்கல் பட்டு கொண்டு இருந்தாங்க 2-3 இடத்துல. அது இல்லை, எல்லா பிரச்சனையுமே ஈஸியாக தீர்க்கலாம். ஆனால் என்ன மனசு வைக்கணும், சில பேர் மனசு வைக்கணும்டா. அதை விட இப்போ என்ன சொல்லுவா, இப்போ இந்த நம்பர் இதுலேருந்து 4 ஏதோ அறிமுகப்படுத்தி இருக்குமா, கடைசி நம்பரில் இரட்டை எண் ஒற்றை நீ தான் இந்த. அப்போ எங்கேயும் ரோட் வழியே வாகனம் நின்றா 10 பேர் மட்டும் நிற்கணும், வாகனம் அதிலே நிற்கும், வாகனம் அதிலே நிற்கும் 10 பேர் மட்டும். இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ கச்சேரி மட்டும் போயிட்டீங்க, உங்களுக்கு பெட்ரோல் நின்றுட்டு சரியா, நீங்கள் அந்தாண்டு அடிக்கலாது என்ன அடுத்த நாள் தான் நீங்கள் வரணும். அப்போ அதிலே போட்டு படுத்து கிடந்துட்டு அடுத்த நாள் பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும். பெட்ரோல் செட்டு பக்கத்தில் இருந்தாலும் அதான் நிலைமை. சரி விடு, இந்த பெட்ரோல் கையிருப்பு கிடக்குன்னு சொல்லிச்சினும். இப்போ இன்னொரு புது கதை விடுறணும், சமையல் எரிவாயு தாராளமாக கிடக்கு அந்தங்கள்ட்ட வந்திருக்கான். சமையல் எரிவாயு கப்பல் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கப்பல் வந்திருக்குது, தாராளமாக தங்கள்ட்ட கிடக்கானது இல்லைங்க. அடுத்த இப்போ டோக்கன் அடிப்படையில் தான் எரிவாயும் போய்கொண்டிருக்கு. இப்போ எரிவாயு எடுக்கிற கடைக்காரங்க இருக்காங்க, டோக்கன் தான் எடுக்கிறாங்க. அதுலேயும் சின்ன இப்போ தெரிஞ்ச ஆக்களுக்கு 2 போகுது, அப்படி எல்லாம் சிக்கல் எல்லாம் கிடக்குது. உனக்கு தெரிஞ்ச யாரும் இருக்கிறாங்களே? என்ன தெரிஞ்ச ஒருத்தரும் இல்லை, நான் அந்த பதுக்கல் நடவடிக்கை ஒன்றும் இல்லை. என்னடா 2 சிலிண்டர் கிடாப்பா, 2 என்ன பிரச்சனை 2-3 வேண்டி இல்லை நீங்கள் இப்படி சொல்லுவியல் சொல்லி போட்டு நீங்கள் அங்கே 4 வேண்டி வச்சிருப்பியல். நாங்கள் 2 என்ன 1 கொடுத்தா 1 மாற்றி அது அப்படி மாற்றி வாங்குறது தான்டாப்பா. அதுக்கு அப்படிலாம் 2 கொண்டே நாங்கள் ஒரு ஏடியா பாமிச்சு ஒரு ஏடியா கொண்டே கொடுக்க போகிறோமே. அதான் அது இப்போ பிரச்சனை தான், எல்லாருக்கும் ஒரு சிக்கல். இப்போ நீங்கள் 1 கொண்டே கொடுத்து மாற்றிட்டு திருப்பி அடுத்த கொண்டே மாற்றி கொண்டு அப்போ 1 பாவிச்சிட்டோம்னா இன்னொன்றுக்கு சிலிண்டர் கப்பல் விரையில்னா நாங்களும் இது என்னத்துல சமைக்கிறதுங்க. சரி அதில் விடுங்கண்ணா. இப்போ மின் கட்டணம் ஏறாதுன்னு சொல்லி பொது பயன்பாடு ஆணைக்குழு சொன்னது மின் கட்டணம் ஏறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அதை விட கடந்த கால அரசாங்கங்கள் மின் கட்டணத்தை உழவு ஏற்றிருக்கிறது, நாங்கள் சட்டியாக குறைப்பு வந்த. ஆனால் இப்போ இப்பயே சொல்லியிருக்கு பொது பயன்பாடு ஆணைக்குழு என்ன சொன்னா மின் கட்டணம் ஏறுறதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் மின்சார சபை சொல்லியிருக்கு 13.56% ஏற்றணுமா.
இல்லை கரண்டும் அடிக்கடி நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டமும் பெரும் போலாம் கிடக்கு. ஜனாதிபதியே சொன்னார் அடிக்கடி மின் கட்டண அந்த ஜனாதிபதியோ இந்த மின்சக்தி அமைச்சர் அடிக்கடி மின்சாரத்துக்கு பிரச்சனை வரலாம் என்று சொல்லி இருக்கிறார். இனி கொஞ்சம் கொஞ்சமா நின்று தான் பெறும். அடுத்த இந்த கட்டாருக்கும் போட்டு அடிச்சு விட்டாங்க. கட்டார்ல 20% எரிவாயு வந்து கட்டார்ல தான் வருது. கட்டாருக்கும் அடிச்சு போட்டாங்க. இனி எரிவாயு பிரச்சனை என்ன அலங்கோலம் ஆக போதுன்னு தெரியல. உண்மையிலே ஒரு சிக்கலா தான் இருக்கு. அதே போல இப்போ இந்த காங்கேசத்துறை நாகப்பட்டினத்தின் கப்பல் சேவை நெருக்கடியில இருக்கா. என்ன பிரச்சனைனா அவங்க இந்த காத்தடிக்குதாமோ கப்பல் சேவை இயந்திர கோளாறு ஒன்று காத்தடிக்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இயந்திர கோளாறுன்னு மாத்திட்டாங்க, காரணத்தை மாத்திட்டாங்க. இப்ப இந்த இவர் இருக்காருல்லோ யாரு இந்த சீல ரத்தின தேரலோ இவன் டீம் தான் அவன் டீம் தான். அந்த கொரோனா வந்ததுக்கு இந்த கங்கை நதியோ இந்த நதிகள் எல்லாம் கொண்டு இந்த முடிகிற தண்ணியெல்லாம் ஊற்றி நின்று அந்த டீம் ஒரு விஷயம் சொல்லி இருக்கு. கவனிச்சீங்க? பார்த்தேன். நான் ஜனாதிபதி ஆனால் சின்ன பிள்ளைல அந்த சுயசரிதம் வந்தது தக்காட்டு கீழே தான் எழுதுவோம் ஒன்று பார்த்துறான் சுயசரிதை என்று எழுதுங்க இந்த தலையங்கதிரே. ஏன்னா நான் ஜனாதிபதி ஆனால் என்னென்ன செய்வேன் சொல்லியிருக்கேன். இந்த வரிசை ஜீவத்தை நிப்பாட்டு வேணாம் என்ன சொல்லுவாப்போம். அவங்களுக்கும் இந்த விருப்பம் பெருகுதீரா ஒரு துறவி என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு பேர் பௌத்த மதமாக்கள் எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கு இலங்கை என்று சொல்லி அவனுக்கு ஒரு விருப்பம் பெறுதுன்னா இந்த ஒரு இதா இருக்கும். ஜோதிச்சு பேர் அடுத்து வந்து இந்த அரசாங்கத்திலேயே நாங்க முற்றுமுழுதா குற்றம் சாட்டவும் மேலாது. ஏன்னா அரசாங்கத்தால வந்த விலை இல்லை. இது சர்வதேச ரீதியான. ஆனா என்னடா கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் முதலே இந்த வேலையில செஞ்சிருக்கலாம் தான் இப்ப சொல்றாங்க. பாப்போம். இந்த கடல் தொழிலாளர்களுக்கு விசேட எரிபொருள் திட்டம் ஒன்று வர இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்குற வேலையை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கு. இவங்க லேட் ஆகுறாங்களா அந்த நிறைய பொடிகளை நட்டையும் கேட்டாங்க. இந்த தோட்டம் வச்சிருக்கிறவங்க அண்ணன் நாங்களும் என்னென்ன மண்ணெண்ணெய் நடக்கிறது நாங்களும் பதிகிறது ஒன்று பிரச்சனை முத்தினா அப்புறம் அவங்களை அதுக்குள்ள கை வைப்பாங்க. இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அரசாங்க அதிபருக்கு தெரியாதோ. தோட்டம் செய்யறவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மண்ணெண்ணெய் வேணும்னு தெரியாதோ. தெரியும் என்ன பிரச்சனை. சைக்கிள் கடை நடத்துற எனக்கு தெரியுது, அரசாங்க அதிபருக்கு தெரியுது இல்லையோட. அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும். சரி ஒரு விவசாய திணைக்களம் மூலமா பதிவு செஞ்சு அவங்களுக்கு மண்ணெண்ணெயை கொடுங்கோ இப்படியான விஷயங்களை சொல்லாம என்ன சொல்றாங்களே. இல்லை உண்மைதான். ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள மாட்ட போது விவசாயம் வேண்டாம் அரசின் உனக்கு போனும் பெறுதே போனுங்களும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கேன்னா அதான் சிக்கலா கிடக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இந்த எரிபொருள் சிக்கல்னு சொன்னாங்க. சரியா? ஆனா கதிர்காமத்துல ஒரு விபத்தொன்று நடத்துனதுக்கு 4 பயணிகள் பெரிதாவச்சாகும். எரிபொருள் பிரச்சனை என்றாலும் இந்த விபத்துக்கள் மட்டும் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்ப எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை எல்லா பேரையும் கொண்டு போட போறாங்களாம். இந்த கைகலியர் அம்புக்குள்ள சுகாதார அமைச்சருக்கு எதிராக போட்டாங்க. அதே மாதிரி இவருக்கு எதிராக போட போறாங்களாம். உண்மையிலேயே என்ன பிரச்சனை உதற்கு ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கத்தின் பழியை சொல்லிட்டு ஜெயிக்கவும் மேலாது. விசர்நாய் கடிக்கு காலாவதியான தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டதா விசாரணை கோரும் மருத்துவர் தொழிற்சங்க கூட்டணியாம். பாத்தீங்களாப்பா இது என்ன பிரச்சனைன்னா ஏற்கனவே அந்த ஊசி பிரச்சனை ஒண்ணு தெரியுமா? அந்த காலாவதியான சில இதில் போட்டது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்து அதுக்கு பிறகு ஹெகலியர் அம்புக்வல் என்ற இந்த மருந்துகளும் இப்ப பாவனையில் இருக்கின்ற சில சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருந்தது. அதுல ஒரு இதான் இது என்ன சொல்லியிருக்கணும் பாருங்க. அது இந்த காலாவதியான மருந்துகளை பாவிச்சிட்டின்னு மாதிரி. ஆனா ஆஸ்லாம் சொல்லியிருக்கணும் மருத்துவ தொழிற்சங்க கூட்டணி சொல்லியா கொஞ்சம் நாங்கள் கவனிக்கணும்டாப்பா. நேகடிச்சுட்டு அங்க ஊசி போட்டு அங்க நேகடிச்ச ஊசியை போட்டா நாங்கள் என்ன செய்யறது? அதான் உண்மையிலேயே அதுவும் பெரிய பேச்சு. உங்களுக்கு எலி கடிச்சேன்னு காய்ச்சோன்றாங்க. எலி கடிக்கிறடா நீ கதையை கட்டி விட்டுறாதா. நீ யாருக்கும் சொன்னியாம் ஆனாக்கு எலி பொறிக்க கை வச்சானா கை போயிட்டு சொன்னான். அதை என்னன்னு அப்படி சொல்லி வச்சா தானே தெரியும். உங்களுக்கு சைக்கிள் விழுந்தோன்னா சைக்கிள் வேலை தெரியாது சொல்லிடுவாங்க. அப்படி இல்லையா அவசரப்படைக்க ஜனம் அவசரப்பட்டு சைக்கிளை கொண்டு ஒரு நாளைக்கு பேர் 6-7 சைக்கிள் கழுவி கொடுக்குறேன்னு. சரி அதுல எல்லாம் இவங்கட கோட்டாக்கு விசாரணை நடந்திருக்கு. ஏன்டா அந்த அவர் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இருக்க சில மோசடி நடந்திருக்கா. அந்த மோசடி சம்பந்தமா விசாரணை உண்மையிலேயே கோட்டபாய ராஜபக்சோ நாமல் ராஜபக்சோ விசாரணைக்கு அழைக்கப்படுமே தவிர தண்டனை கிடைக்க மாட்டா அங்க ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. அதோட பெரிய சிக்கல்லாம் இருக்குது. அந்த புதன்கிழமை நீங்க பூட்டுவீங்களோ கடை? புதன்கிழமை பூட்ட மாட்டோம் நாங்கள். எங்களுக்கு இல்லை புதன்கிழமை. அது அரச உத்தியோகஸ்தர்களுக்கு தான் புதன்கிழமை தம்பி. ஏன் என்ன வெள்ளிக்கிழமையா வச்சுக்கலாம் தானே? வெள்ளி சனி ஞாயிறு ஒரு ரெடியா லீவ் எடுத்துட்டு வருவாங்க வாங்கலான்னு. அது ஒரு மோட்டத்தனமான வேலை. எங்கட சங்கத்திட்டே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களை சைக்கிள் கடை சங்கம் இருக்கட்டும் இப்போ சொல்லியிருக்கிறோம்.
புதன்கிழமை அந்த கோரிக்கையை நீங்களும் ஏறுங்கொண்டு சொல்லியிருக்கிறோம். அவை பரிசீலித்து கொண்டு இருக்கணுமாம். அதுக்கிடையிலேயே உங்களுக்கு கப்பல் வந்து இறங்கி எல்லா இடமும் சும்மா போயிடும் முடக்கு. இன்னொரு பிரச்சனை அந்த பேங்க்ல வந்து புதன்கிழமை அரைநேரமாக்கி இருக்காங்க. பெட்ரோல் தட்டுப்பாடாலதான் முள்ளா வரவிடாமல் சொல்றது. அரைநேரமாக்க வேற பெட்ரோல் வரும். அரைநேரம் அரை பெட்ரோல்ல வந்து போய் என்ன கதை கேட்டா அப்படி என்ன வே காட்டுறாங்களா இந்த என்ன நடக்கும் எல்லாம் சில வே காட்டெல்லாம் இருக்கு. அந்த இந்த காணி ஒன்று விடுவிக்க போறேன்னு ஹேஜ் ஒன்றுங்களே கேப்பாப்பிளவு காணி. அந்த கேப்பாப்பிளவு காணி சம்பந்தமா ராணுவம் சொன்ன எல்லாமே பொய்யா என்று ரவிகரன் எம்பி சொல்லியிருக்கார். இந்த நடவடிக்கை எல்லாம் நடக்குது. ஏற்கனவே கேப்பாப்பிளவுல தான் இந்த சலூன் வச்சது, அது இதெல்லாம் சிக்கல் வந்தது ராணுவம். ஆனா நம்பிட்டு இன்னொரு விஷயம் பெரிய விஷயமா இப்போ கதைக்கணும்டா. என்ன சொல்லுவாங்க அந்த இவங்கள் உப்பளம் ஒன்று செய்கிறாங்க அகண்ட காணியில பிடிச்சி அதுவும் பெரிய லெவலில் இப்போ காய்ச்சி இருக்கிறாங்க. ரவிகரன் நம்பி கொஞ்சம் மூச்சா தான் நிற்கிறாரா? ரவிகரன் நம்பி இப்போ தமிழரசு கட்சியில் கொஞ்சம் ரவிகரன் செய்கிறார் என்றா செய்கிறாக்க நாங்கள் பாராட்டத்தானே வேணும். ரவிகரன் கொஞ்சம் செஞ்சு கொண்டு இருக்குது. என்னென்னா அந்த உப்பளங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் வந்து செய்யத்தான் நாட்டின அபிவிருத்தி தான். அதுக்கு நாங்கள் அரசாங்கத்தின் காணிகள் சிலது இருக்குது, மக்களோட காணிகளை நீங்க பிடிச்சு வச்சுட்டு நீங்க அதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும், அதுக்குள்ள உப்பளம் தடப்படும். உங்களோட அபிவிருத்தி எல்லாம் கிடைக்க நிக்கிறதுக்கான அபிவிருத்தியா இருக்கே தவிர தொடர்ந்து போடுறதுக்கு அபிவிருத்தியா இவங்க அபிவிருத்தி என்றா என்ன சொல்லுவாங்க? அடாத்தான அபிவிருத்தி எப்பயுமே நிலைக்காதா? காசபுனாக்குறான் வேலை. பூனாரி திட்டம் கொண்டாங்க, இன்னும் சரி வர இல்லை. என்ன பூனாரி திட்டம்? நீங்க சொன்னீங்க அந்த பூனாரில காற்றாலை அது தனியார் கம்பெனி தான். அது அப்படியே அவங்க தங்களை வேலையை பார்ப்பாங்க. திறப்புலாக்கு போய் திறந்து இந்த நாடாவை கட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க நினைச்சதுங்கடாக்கள். ஆனால் பண்ணையில போகிட்டு இல்லை பண்ண மாட்டாங்களா? அது மாறிட்டு தெரியாது. பட்டியல் அடிதான் டீல் அடியல் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ வேறு சிக்க போறார் யாரு? நம்மட வேதனாயன் சிக்க போறார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா சிக்க போறார். உன்னையும் சிக்க வைக்க போறார். கவனமா பார்த்துக்கிட்டு செய்யணும் வேண்டாம். அந்த அரசியல் ஆய்வாளர்கள் சில பேர் பேர்களை போட்டு இந்த புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்கடாப்பா. நிகழ்நிலை காப்பு சட்டம். அதான்டா அந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் வேணாமண்டு போராடினது எங்கட கூட்டமைப்பு. சரியோ? அதை பாவிச்சு கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டது கூட்டமைப்பு. சரி, ஒன்னும் செய்யலாண்ணா. இனி நாங்கள் பேரை கலப்பியலா பேரே மட்டும் தான். அதான் தண்ட பேரை பாவிக்க கூடாது, உங்களோட பேரை பாவிக்க கூடாதுன்னு சொன்னால் அப்போ உங்களை என்னென்ன கூப்பிடுறது? நான் சும்மா எக்ஸ்பையன்டே கூப்பிடுவோம் வேண்டாம். எங்கிட்ட ஒரு இடத்துலயும் இந்த மீட்டிங் கொண்ட போட்டு எக்ஸ்பையன் சொல்லட்டாம சொல்லியிருக்கிறோம். எக்ஸ் வைன்னு சொல்லுவோம். விளங்கினா விளங்கட்டும், விளங்காசனம் ஸ்கிப் பண்ணிட்டு போட்டும். ஆனா என்ன சொல்லுவாப்பா, அந்த அந்த சட்டத்தை பாவிச்சவர் யோசிச்சிருக்கணும். இது ஒரு ஊடக தர்மத்துக்கு எதிரான சட்டம், ஊடகத்தை அடக்குற சட்டம் என்று நீங்கள் தான் பார்லமெண்டத்தில் கதைச்சினீங்க. கதைச்சு போட்டு அந்த சட்டத்துக்குள்ள நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சால் அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம். எவ்வளவு அந்த தனக்கு வந்தா சுலகு படக்கு அடிக்குமாமா. ஊடகத்தின் குரல்ல நசுக்கலாம், லேசா நசுக்கலாம், எனக்காக நசுக்கலாம். எல்லாரும் நசுக்கி என்ன மாதிரி நசுக்கப்பட போதோ. சரியா? சரி, நீங்க கொண்டே காட்டுங்க திருப்பி. எங்களை விடவேலாம் இப்படித்தாடாப்பா. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு என்றுதான் தலையங்கம் போடுறது. யாரடாப்பா உண்மையை அரைஞ்சு தீவிர விசாரிச்சு உள்ளுக்கு இறங்கி பாக்குறாங்களா? நானும் மண்டைக்கு ஒரு யாழ்ப்பாணத்துல பரபரப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கூட ஆக்கள்லாம் போட்டிருந்தார். உள்ளு போய் பார்த்தோன்னு உடுப்பு கடை வந்துறாங்க. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு. இது பேப்பர்காரங்களுமே அந்த நியூஸ் ஹெட்லைன்ஸை பிடிக்க வலிக்கிட்டாங்க. பரபரப்பு ஜாலி திடீரென இந்த மக்கள் நடந்தது என்ன? சரி, எல்லாம் ஜூட்டி மாதிரியே நீங்கள் காட்டி கொடுத்ததுவெல்லாம் போங்க போங்க. நான் மறந்து முடிக்கணும். அவளை காணவும் இல்லை என்ன.